Good morning, girls. Today we are going to see the scope of financial management. Financial management அப்படிங்கிற சப்ஜெக்டுடைய ஸ்கோப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கோப்னா என்ன, அதனுடைய அது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்குது, வாட் ஆர் ஆல் தி காம்போனன்ட்ஸ் தட் கம் அண்டர் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னா என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டு ஸ்டடி த ஸ்கோப் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இந்த ஸ்கோப் ஆஃப் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை படிக்கிறதுக்கு தெர் ஆர் 2 different approaches. 2 approaches இருக்குது to study the scope of financial management. The first is the traditional approach and the second is the modern approach. First நம்ம பார்க்குறது வந்து traditional approach, இன்னொன்று modern approach. நேம் வச்சே நம்ம சொல்லிடலாம் இல்லையா. ட்ரெடிஷ்னல் அப்ரோச்னா என்ன, ஏர்லியராக பழங்காலத்தில் முன்னாடிலாம் எப்படி ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறது அதில் பார்க்குறோம். மாடர்ன் அப்ரோச்னால் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன், ப்ரெசன்ட் பிஸ்னஸ் கண்டிஷன்ஸில் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட ஸ்கோப்பை பற்றி என்ன சொல்கிறாங்க, எதெல்லாம் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் இன்க்ளூட் ஆகிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் see தி ட்ரெடிஷ்னல் அப்ரோச் ஆஃப் தி ஸ்கோப் ஆஃப் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட். அப்போ ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுடைய ஸ்கோப்பை வந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சில் என்ன சொன்னாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தி ட்ரெடிஷ்னல் அப்ரோச் டு த ஸ்கோப் ஆஃப் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ரெஃபர்ஸ் டு தி சப்ஜெக்ட் மேட்டர் ஆஸ் எ செப்பரேட் பிரான்ச் ஆஃப் ஸ்டடி. அதாவது எப்படி ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து நமக்கு மார்க்கெட்டிங் ஒரு சப்ஜெக்டாக இருக்குது, பர்சனல் மேனேஜ்மெண்ட் ஒரு சப்ஜெக்ட், ஆடிட்டிங் ஒரு சப்ஜெக்ட், இப்படி இதுவும் ஒரு ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு சப்ஜெக்ட், இது ஒரு சப்ஜெக்ட் மேட்டர், இது ஒரு பிரான்ச் ஆஃப் ஸ்டடி. காமர்ஸில் இதுவும் ஒரு பிரான்ச் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாட் ஓன்லி தட், அக்கார்டிங் டு திஸ் அப்ரோச் தி ஸ்கோப் ஆஃப் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இஸ் கன்ஃபைன்டு. இந்த ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுடைய ஸ்கோப்பை வந்து அப்படியே கன்ஃபைன் ஆனது, சுருக்கி என்னன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கன்ஃபைன்டு டு த ரைசிங் ஆஃப் ஃபண்ட்ஸ் டு மீட் தேர் ஃபைனான்ஷியல் நீட்ஸ். ஒரு ஆர்கனைசேஷன் தன்னுடைய ஃபைனான்ஷியல் நீட்ஸ், பொருளாதார தேவைகளை ரைஸ் பண்ணுறது, அதுதான் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட். அதாவது எப்படி ரைஸ் பண்ணலாம், எவ்வளோ பணம் ரைஸ் பண்ணலாம், என்னென்ன வகையில் வந்து நம்ம ரைஸ் பண்ணலாம், கடன் வாங்கலாமா, ஷேர் இஷ்யூ பண்ணலாமா, ஆக ஆல் தி ஆக்டிவிட்டீஸ் எவால்வ்டு அரவுண்ட் ஹவு டு ரைஸ் தி ஃபண்ட்ஸ். பணத்தை எப்படி வந்து நம்ம வந்து பணம் கிடைக்கும், ஒரு ஆர்கனைசேஷன் பணத்தை எப்படி திரட்டலாம் அப்படிங்கிற அதுதான் ஸ்கோப். அவ்வளோதான் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுடைய ஒர்க், இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபைன் பண்ணி வச்சுருந்தாங்க. Since the main emphasis, உனக்கு அங்கே இதில் கொடுத்துருக்குறேன் பாரு பார்த்தியா, since the main emphasis of finance function, அந்த ஃபைனான்ஸ் அப்படிங்கிற அதோடைய ஃபங்க்ஷன், அதோடைய பணிகள், செயல்கள் என்ன அப்படின்னா, மெயினாக என்னது தான், ஆன் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். ப்ரொக்யூர்மெண்ட்னா என்னது, பணம் திரட்டுவது, பணம் திரட்டுறது, ஆர்கனைசேஷனுக்கு தேவையான பணத்தை திரட்டுறது தான் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். அதுதான் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுடைய ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த சப்ஜெக்ட் வாஸ் கால்டு என்னென்ன, அதனால் அந்த சப்ஜெக்ட் பணம் திரட்டுறது தானே அதனுடைய இதாக வச்சுருந்தாங்க, நோக்கமாக வச்சுருந்தாங்க. அதனால் அந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன பேர் வச்சுருந்தாங்கன்னா, கார்ப்பரேஷன் ஃபைனான்ஸ். ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது புது நேம், அதுக்கு முன்னாடி இதை என்னென்னு பேர் வச்சுருந்தாங்க, கார்ப்பரேஷன் ஃபைனான்ஸ். ஏன், ஒரு கார்ப்பரேஷனுக்கு, ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தேவையான ஃபைனான்ஸை திரட்டுவது அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அண்ட் கவர்டு டிஸ்கஷன் இன் ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் through which funds are obtained. அப்போ அந்த பணத்தை எப்படி திரட்டுறது அப்படிங்கிறது மட்டும்தான், ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் மட்டும்தான் ஸ்கோப் அப்படிங்கிறதுனால அவங்க அந்த கார்ப்பரேஷன் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட்டுக்கு கீழே எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க, ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கேன் யூ நேம் ஃபியூ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், 2-3 இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் நம்மளால் சொல்ல முடியுமா? வெரி ஈஸி, isn't it? ஷேர்ஸ், debentures, bonds, so all these things are financial instruments. அப்போ இந்த ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி அந்த கார்ப்பரேஷன் ஃபைனான்ஸுங்கிற சப்ஜெக்டில் படிப்பாங்க. தென் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது பேங்க்லேருந்து நம்ம லோன் வாங்குவோம், அதனால் என்னென்ன பேங்க்ஸ் இருக்குது, டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் என்ன இருக்குது, கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன இருக்குது, ஹவு வி கெட் லோன் ஃப்ரம் தட் அப்படிங்கிறத அதில் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். நாட் ஓன்லி தட், அண்ட் ப்ராக்டிசஸ் த்ரூ விச் ஃபண்ட்ஸ் ஆர் அப்டைன்ட். எப்படியெல்லாம் நம்ம ஃபண்டு மொபிலைஸ் பண்ணலாம், லோன் எப்படி பண்ணலாம், அது தொடர்பான ப்ராக்டிஸ், இதை தான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுடைய ஸ்கோப்பாக வச்சுருந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் அதை தான் படிச்சுட்டு இருந்தாங்க. நாட் ஓன்லி தட், அப்புறம் அது இல்லாமல் மெர்ஜர்ஸ் என்னது, 2 ஆர்கனைசேஷன் ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆகிறது. அப்புறம் லிக்விடேஷன் தான் என்னது, பணப்பற்றாக்குறையினால் இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால ஒரு கம்பெனியை மூடுறது, டிசால்வ் பண்ணுறது, வி கால் தட் அஸ் டிசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கம்பெனியை துவக்கிறது மாதிரி ஒரு கம்பெனியை முடிக்கிறது. அப்போ மெர்ஜர்ஸ், லிக்விடேஷன், கன்சாலிடேஷன்,
அந்த 2-3 கம்பெனிஸை கன்சாலிடேட் பண்ணுறது எக்ஸெட்ரா. இந்த மாதிரியான முக்கியமான காரியங்களை மட்டும்தான் எதில் பார்த்தாங்க? எக்ஸெட்ரா ஆர் தி ப்ராட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கார்ப்பரேஷன் ஃபைனான்ஸ். அப்போ கார்ப்பரேஷன் ஃபைனான்ஸுடைய தன்மைகளாக இதுதான் இருந்தது. எது இருந்தது? என்ன பார்த்தோம்? நம்ம ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை என்ன அதை பற்றி, ஷேரை பற்றி, டிபெஞ்சரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் எந்தெந்த பேங்க்லேருந்து நம்ம வந்து லோன் வாங்கலாம், யாரெல்லாம் நமக்கு லோன் தருவா, வேர்ல்டு பேங்க் தருமா, நபார்டு கொடுப்பாங்களா, இப்படி எல்லாம் பார்க்குறது. நாட் ஓன்லி தட், மெர்ஜர், அக்விசிஷன், கன்சாலிடேஷன், இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது. இது மட்டும்தான் கார்ப்பரேஷன் ஃபைனான்ஸுடைய அந்த ஸ்கோப்பாக இருந்துச்சு. இதுதான் அதில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க கார்ப்பரேஷன் ஃபைனான்ஸுங்கிற சப்ஜெக்டில். ஸோ தி ஸ்கோப் ஆஃப் ஃபைனான்ஸ் ஃபங்க்ஷன் இன் தி ட்ரெடிஷ்னல் அப்ரோச். அப்போ இந்த மாதிரியான ஒரு ஃபைனான்ஸ் ஃபங்க்ஷனானது பணிகள் இல்லையா, ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சில் இருந்தது. இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னா இப்போ நம்ம ஃபாலோ பண்ணலை. அதனால தான் அதில் கொடுத்துருப்பாரு, இஸ் நவ் டிஸ்கார்டட். அந்த மெத்தடை நம்ம என்ன பண்ணுறதில்ல, இப்போ நம்ம இந்த பழைய ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சை நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. இட் இஸ் டிஸ்கார்டட்னா இட் இஸ் கேன்சல், இட் இஸ் பீயிங் க்ளோஸ்ட், டெலீட் பண்ணிட்டோம். அதை ஏன் டெலீட் பண்ணிட்டோம், ஏன் டிஸ்கார்ட் பண்ணிட்டோம், வை வி ஆர் நாட் யூஸிங் தட் அப்ரோச் மெத்தட், அதை ஏன் யூஸ் பண்ணலைன்னா டியூ டு தி ஃபாலோயிங் லிமிடேஷன்ஸ்னு சொல்லி. என்னென்னா லிமிடேஷன்ஸ்னால் என்ன? குறைபாடுகள். என்னென்ன குறைபாடுகள் ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சில் நம்ம இருந்ததினால நம்ம அதை இப்போ யூஸ் பண்ணுறதில்ல, டிஸ்கார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத இதில் பார்க்குறோம். நம்பர் 1 என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லிமிடேஷன் என்ன அப்படின்னா, இட் இம்ப்ளைஸ் தட் த ட்ரெடிஷ்னல் அப்ரோச் வாஸ் தி அவுட்சைடர் லுக்கிங் இன் அப்ரோச். என்ன அப்ரோச்? அது வந்து அவுட்சைடர்னா யார்? வெளியில் இருக்கிற ஒரு நபர். வெளியில் இருக்கிற நபர் உள்ளே பார்க்குற மாதிரி அப்படி ஒரு அப்ரோச். அதாவது என்னது, ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம பார்க்குறது எல்லாமே எதை பார்க்குறோம்? ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ ஷேர் ஹோல்டர் இருப்பார், டிபெஞ்சர் ஹோல்டர் இருப்பார், ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அவங்க வெளியில் இருக்கிறாங்க, லோன் வாங்கலாமா, பேங்கர் வெளியில் இருக்கிறார். அப்போ ஒரு லோன் கொடுக்கக்கூடிய ஒரு நபர், இல்லைன்னா டிபெஞ்சர் வாங்கி அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர் வெளியிலேருந்து அந்த ஆர்கனைசேஷனை எப்படி பார்ப்பார்? அவர் இந்த கம்பெனி திருப்பி கொடுத்துருவாங்களா கரெக்டாக படத்தை, இப்படி பார்ப்பார். இப்படிப்பட்ட ஒரு பார்வை அதுதான் அதில் இருக்குது. அவுட்சைடார் லுக்கிங் இன் அப்ரோச் அதில் இருக்குது. உள்ளே இருக்கிறவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்குது. இதில் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் தொடர்பாக உள்ளே இருக்கிறவங்களுக்கு எந்த வேலையும் இல்லாத மாதிரி, இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி ஒரு இது அதில் தெரியுது. ஸோ தட் இஸ் தி ஃபஸ்ட் லிமிடேஷன். த செகண்ட் லிமிடேஷன் இஸ் இன்டர்னல் ஃபைனான்ஷியல் டெசிஷன் மேக்கிங் வாஸ் கம்ப்ளீட்லி இக்னோர்டு. அதாவது அந்த ஆர்கனைசேஷனுக்கு உள்ளே வேலை பார்க்குற நபர்கள் அவங்க எடுக்கிற ஒரு டெசிஷன் அதை பற்றி அதில் சொல்லவே இல்லை. பேங்க்கில் நம்ம போய் கேட்கணும், அவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, அவர் தான் டிஸ்கஸ் பண்ணுவார். அதே மாதிரி ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அது அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க. மெர்ஜர், எந்த கம்பெனி நம்மளோட மெர்ஜ் ஆக போகுதோ அவங்க தான் பார்ப்பாங்க. இப்படி எல்லாமே எக்ஸ்டர்னலாக இருக்குதே தவிர இன்டர்னலாக நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம கம்பெனியோடைய ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியான ஸ்கோப் அதில் இல்லை. எதில் இல்லை? ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சில் இல்லை. நம்பர் 3 என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இட் பிளேசஸ் ஓவர் எம்பசிஸ் ஆன் தி டாபிக் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அண்ட் இட்ஸ் மார்க்கெட்ஸ். எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது? செக்யூரிட்டிஸை பற்றி, அதாவது ஷேர்ஸ், டிபெஞ்சரை பற்றி, அதோடைய மார்க்கெட்டை பற்றி, இதுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. அப்புறம் வித்தவுட் பேயிங் எனி அட்டென்ஷன் ஆன் தி டே டு டே ஃபைனான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ். அன்னன்னைக்கு உள்ள ஃபைனான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் என்ன பண்ணணும் அதை பற்றி எந்த டிஸ்கஷனும் இல்லை. ஒன்லி ஷேர், டிபெஞ்சர், லாங் டேர்ம் லோன், பேங்க், இன்ஸ்டிடியூஷன், இதை பற்றி மட்டும்தான் பேசுதே தவிர நமக்கு டெய்லி ஒரு ஆர்கனைசேஷனாக டெய்லி பண தேவைகள் இருக்கும், டெய்லி நம்ம பணம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். வி ஹாவ் ரெசிப்ட்ஸ், we have payments, இதை பற்றிய எந்த டிஸ்கஷனும் இல்லை. அது ஒரு முக்கியமான ட்ராபேக்காக இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்குறோம் தி ஃபோக்கஸ். அந்த ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சுடைய ஃபோக்கஸ் எதில் இருந்தது அப்படின்னா, லாங் டேர்ம் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமில் மட்டும்தான் இருந்துச்சு. தஸ் இக்னோரிங், எதை இக்னோர் பண்ணிட்டாங்க? இக்னோரிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். அப்போ எல்லாமே லாங் டேர்ம். ஷேர், டிபெஞ்சர்னா ஒன்ஸ் பணம் வந்ததுன்னா அது பணம் இருந்துகிட்டே இருக்கும். லாங் டேர்ம் லோன் அப்படி தான் இருக்கும். டெய்லி யூஸ்க்கு எவ்வளோ நமக்கு சேல்ஸ் ஆகுது, எவ்வளோ கேஷ் சேல்ஸ் வருது, எவ்வளோ கிரெடிட் சேல்ஸ் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டை பற்றி, டெட்டார்ஸ் நம்ம கடன் கொடுக்கலாமா, நம்ம கடன் கொடுக்கக்கூடாதா, இது மாதிரியான இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் பிளானிங் அதை பற்றி எதில் இல்லை? பழைய மாடல், அதாவது ட்ரெடிஷ்னல் அப்ரோச் நம்ம கார்ப்பரேஷன் ஃபைனான்ஸ்னு சொல்கிற அந்த மாடலில் என்ன பண்ணுறோம், அது இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ தீஸ் ஆர் த லிமிடேஷன்ஸ் வை வி ஹவ் டிஸ்கார்டட் தட் ஓல்டு கார்ப்பரேஷன் ஃபைனான்ஸ் ஆர் ட்ரெடிஷ்னல் அப்ரோச் ஆஃப் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை நம்ம டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு புதுசாக நம்ம என்ன பண்ணுறோம், மாடர்ன் அப்ரோச் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கான காரணம் ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சில் இருந்த இந்த லிமிடேஷன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். Okay girls, in the next video I will talk about modern approach. Okay, thank you girls.